mighty presence of God in this meeting. இந்த கூட்டத்திலே தேவனுடைய பலத்த சமூகத்தை நாம் உணர்கிறோம். Already the miracle working God is amongst your midst. ஏற்கனவே அற்புதங்களை செய்யும் தேவன் உங்கள் நடுவிலே இருக்கிறார். The word of God is going to come alive in your spirit. தேவனுடைய வார்த்தை உங்களுடைய ஆவிக்குள்ளே ஜீவனுள்ளதாய் வரப்போகிறது. God's servant prophet Bernard Blessing has come here with much anointing, with a word in his heart burning to touch the people of God in this area. இந்த பகுதியிலே வந்திருக்கிற தேவனுடைய ஜனங்களின் இருதயத்தை தொடக்கூடிய தேவ வசனத்தின் ஒரு அனலோடு கூட தேவனுடைய ஊழியக்காரன் பெர்னார்ட் பிளெஸிங் அவர்கள் நம் அருகே வருகை தந்திருக்கிறார். Close your eyes, lift your hands to the heavens. உங்களுடைய கண்களை மூடி வானத்திற்கு நேராய் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். அவர் தேவனாயிருக்கிறார். The creator of the universe. சர்வ லோகத்தையும் சிருஷ்டித்தவர். He created the heavens and the earth. அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். And everything in it was made by him. அவைகளில் உள்ள அனைத்தும் அவராலே உண்டாக்கப்பட்டது. He created you and I in his image. அவர் தம்முடைய சாயலின்படி உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தார். He gave this world to us. அவர் இந்த உலகத்திலே இந்த உலகத்தை நமக்கு கொடுத்தார். To live a good life, not a bad life. மோசமான வாழ்க்கை அல்ல, நல்ல வாழ்க்கை வாழும்படியாய். He's a good God. அவர் ஒரு நல்ல தேவன். Very gracious. மிகவும் கிருபையுள்ளவர். Satan சாத்தான் fell from heaven as an angel. ஒரு தூதனாக வானத்திலிருந்து கீழே விழுந்தான். He stepped on this planet. அவன் இந்த உலகத்திலே விழுந்தான். He came to steal, kill and destroy. அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்தான். But God in his love, ஆனால் தேவன் தம்முடைய அன்பிலே looked at you and I உங்களையும் என்னையும் பார்த்தவராய் and said, this child cannot die. இந்த பிள்ளை மரிக்க கூடாது. This one cannot be destroyed. இந்த மனிதன் அழிக்கப்படக்கூடாது. God became a human being தேவன் மனுஷனானார். in the person of Jesus. இயேசுவின் சாயலிலே He was born அவர் பிறந்தார். like a baby. ஒரு பாலகனாக He grew. அவர் வளர்ந்தார். He walked everywhere. அவர் எல்லா இடத்திலும் நடந்தார். Everywhere in Israel. இந்த இஸ்ரவேல் This தேசம் precious முழுவதும் one walked. இந்த விலையேற பெற்றவர் He நடந்தார். healed the sick. அவர் வியாதியஸ்தரை He raised சுகமாக்கினார். the dead. அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். He gave hope where there was no hope. அவர் நம்பிக்கையற்ற இடத்திலே நம்பிக்கை கொடுத்தார். He was light in darkness. அவர் இருளிலே வெளிச்சமானார். He was joy to those who were sorrowful. துக்கத்திலே இருந்தவர்களுக்கு மகிழ்ச்சியானார். He was a restorer, அவர் திரும்ப எல்லாவற்றையும் கொடுக்கிறவர். a deliverer, அவர் விடுதலை a ஆக்கினார். healer, சுகமாக்கினார். a provider, எல்லாவற்றையும் கொடுத்தார். a friend நண்பர். that would never abandon you. ஒருபோதும் உங்களை கைவிடாதவர். The Bible said வேதம் சொன்னது a time came for him to die. அவர் மரிக்கும்படியான வேளை வந்தது. Why? ஏன்? Because of your sin and my sin. உங்களுடைய என்னுடைய பாவங்களின் நிமித்தம் We have all sinned. நாம் எல்லாரும் பாவம் செய்தோம். Adam and Eve, the first human beings, sinned against God. ஆதாம் ஏவாள் முதல் மனுஷியாக தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். So every human being born from them were sinners. ஆகவே அவர்களிலிருந்து பிறந்த ஒவ்வொருவரும் பாவிகளாய் பிறந்தார்கள். We've all sinned. நாம் எல்லாரும் பாவம் And செய்தோம். we are disconnected from the God kind of life. தேவ வாழ்க்கையிலிருந்து நாம் பிரிக்கப்பட்டோம். If you carry that sin, அந்த பாவத்தை சுமப்பீர்களானால் you receive a salary called death. நீங்கள் அதன் சம்பளமாய மரணத்தை பெற்றுக் கொள்வீர்கள். Death is being disconnected from the loving creator of the universe. சர்வலோகத்தின் அன்பின் சிருஷ்டிகரிடத்திலிருந்து நம்மை பிரிப்பது மரணம். Because God is the source of life. ஏனென்றால் தேவன் ஜீவனின் ஊற்றாயிருக்கிறார். Outside the God of the Bible, there is only death, hopelessness. வேதாமத்தின் தேவத்திற்கு வெளியே எப்பொழுதும் நம்பிக்கையற்ற நிலை மரணம் மட்டுமே. God loved us. தேவன் நம்மை நேசிக்கிறார். So he became a human being. ஆகவே அவர் மனுஷனானார். And the Bible said, வேதம் சொல்லுகிறது they crucified him. அவர்கள் சிலுவையிலே அறைந்தார்கள். Why? ஏன்?
Because you and I ought to die. ஏனென்றால் நீங்களும் நானும் மரிக்க வேண்டும். A death that no end. மரணம் மரணம் என்று சொல்லும்போது முடிவற்ற நித்திய மரணம். But Jesus died for us. ஆனால் இயேசு நமக்காக மரித்தார். That we may live for him. நாம் அவருக்காக பிழைக்கும்படியாய். The Bible said. வேதம் சொல்கிறது. When he prayed in the garden. அவர் தோட்டத்திலே ஜெபித்தபோது. Before his death. அவர் மரணத்திற்கு முன்பாய். He started sweating blood. அவர் இரத்த வியர்வை சிந்தினார். Blood began to pour out of his body. அவருடைய சரீரத்திலிருந்து இரத்தம் ஊற்ற ஆரம்பித்தது. அம்மா அப்பா தம்பி are you sick tonight? இன்றைக்கு வியாதியோடு இருக்கிறாயா? You have pain in your body tonight. உன்னுடைய சரீரத்தில் இன்றைக்கு வேதனை இருக்கிறதா? You have any disease in your body tonight? உன்னுடைய சரீரத்தில் இன்றைக்கு ஏதாவது வியாதி இருக்கிறதா? Jesus shed his blood in his body. இயேசு தம்முடைய சரீரத்தில் இரத்தத்தை சிந்தினார். So that through that powerful blood, அந்த வல்லமையுள்ள இரத்தத்தின் மூலமாய் every virus in your body can come out. உன்னுடைய சரீரத்தில் உள்ள அத்தனை வைரஸும் வெளியே வர முடியும். He shed his blood. அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். By sweating. வியர்த்ததின் மூலமாய் came out. இரத்தம் வெளியே வந்தது. Why? Because he knew அவருக்கு தெரியும் that there will be some virus in your body. உன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷம் இருக்கிறது. Disease in your body. உன்னுடைய சரீரத்திலே நோய் இருக்கிறது. So through the shedding of a blood through his body, ஆகவே அவருடைய சரீரத்திலே இரத்தத்தை சிந்தினதின் மூலமாய் every negative thing in your body must come out tonight. உன்னுடைய சரீரத்திலே இன்று ராத்திரி இருக்கிற அத்தனை எதிர்மாறான காரியங்களும் மாறி போக வேண்டும். No debt is paid twice. எந்த ஒரு கடனும் ரெண்டு தடவை செலுத்தப்பட முடியாது. When Jesus shed his blood in his body, he paid. இயேசு தம்முடைய சரீரத்தில் இரத்தத்தை சிந்தினபோது அவர் கிரயம் செலுத்தினார். He paid for every problem that your body will contract. உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவர் ஏற்கனவே கிரயத்தை செலுத்தி விட்டார். Pastor Anand, he shed his blood in his body சரீரத்திலே தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். by sweating. வியர்த்ததின் மூலமாய். That was the first time Jesus shed his blood. அதுதான் முதல் முறை இயேசு சிந்தின இரத்தம். That my body can be purged from every negative thing. எதிர்மாறான காரியங்களிலிருந்து என்னுடைய சரீரம் முற்றிலுமாய் சுத்தமாக்கப்படும்படியாய். They arrested him. அவர்கள் அவரை கைது செய்தார்கள். And they slapped him. அவரை அடித்தார்கள். From every side. எல்லா பக்கத்திலிருந்தும். Blood came out of his nose. இரத்தம் அவருடைய மூக்கிலிருந்து வந்தது. Blood came out of his body. அவருடைய சரீரத்திலிருந்து இரத்தம் வந்தது. They beat him to a point he did not resemble a human being. அவருடைய முக ரூபம் அந்த கேடு அடையக்கூடிய நிலைக்கு அவரை அடித்தார்கள். Blood coming out. இரத்தம் பீரிட்டு வந்தது. They took off his beard. அவருடைய தாடி மயிரை பிடுங்கினார்கள். That was the second time he shed his blood. இரண்டாவது முறை அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். When they slapped him, அவர்கள் கன்னத்திலே அறைந்தபோது blood will come out. இரத்தம் வெளியே வந்தது. My brother and sister, என் சகோதரனே சகோதரியே, anything that is wrong with your mind, உன்னுடைய சிந்தையிலே தவறான எந்த காரியமோ, when blood came out of the nostrils of Jesus, இயேசுவின் நாசியிலிருந்து இரத்தம் வந்தபோது, anything wrong with your mind was paid for. உன்னுடைய மனதளவிலே சிந்தை அளவிலே உள்ள அத்தனை தவறான காரியத்திற்கும் இயேசுவின் இரத்தம் கிரயம் செலுத்தி விட்டது. Tonight, இந்த ராத்திரியிலே, everything wrong with your coconut will run away in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே இந்த தேங்காய் மண்டையில் உள்ள அத்தனை காரியங்களும் இயேசுவின் நாமத்திலே வெளியேற வேண்டும். Hallelujah. Hallelujah. Migraine headaches will go. மைக்ரேன் தலைவலி போகும். Negative thoughts will jump out of your head. எதிர்மாறான சிந்தை உன்னுடைய தலையை விட்டு தாண்டி விடும். Confusion of the mind will give way to the thoughts of God. மன குழப்பமான சூழ்நிலை தேவ சிந்தைக்கு நேராய் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். Mr. Bernard, I have a mental problem. This is your night to be free. மிஸ்டர் பெர்னார்ட், எனக்கு மனதளவிலே மூளை பாதிப்பு இருக்கிறது. இந்த ராத்திரியிலே நான் உங்களுக்கு சொல்லட்டும்,
மனநிலை பாதிக்கப்பட்ட உனக்கு இயேசு விடுதலை தருகிறார். Lift up your hands everywhere எல்லா இடத்திலும் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். and begin to thank Jesus இயேசுவுக்கு நன்றி சொல்ல ஆரம்பியுங்கள். for the power of his blood. அவருடைய இரத்தத்தின் வல்லமைக்காக. The blood is here tonight இந்த ராத்திரியிலே இயேசுவின் இரத்தம் இருக்கிறது. to do a work in your mind, to do a work in your mind, to do a work in your mind. உங்களுடைய மனம், உங்களுடைய சிந்தை, உங்களுடைய மூளை பகுதியிலே, அறிவு பகுதியிலே தேவ கிரியை செய்யும்படியாய் இயேசுவின் இரத்தம் இந்த மைதானத்திலே இன்றைக்கு கிடைக்கிறது. Hallelujah. 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 They laid Jesus on a table அவர்கள் இயேசுவை மேஜையிலே படுக்க வைத்தார்கள். and they beat him அவரை அடித்தார்கள். with ropes. அவர்கள் They whipped him. சவுக்கினாலே They அடித்தார்கள். whipped him. அடித்தார்கள். They whipped him. அடித்தார்கள். They whipped him. அடித்தார்கள். And anytime they take off the whip, எப்பொழுதெல்லாம் அந்த சவுக்கை flesh வெளியெடுத்தார்கள் will be torn. அங்கே சதை பித்துக் கொண்டு வந்தது. That is why tonight ஆகவேதான் இந்த ராத்திரியிலே there is no backbone problem. There is no back pain problem that will leave this place. முதுகெலும்பு Hallelujah. பிரச்சனை, இடுப்பு வலி Hallelujah. பிரச்சனை இந்த ராத்திரியோடு முடிந்து விட்டது. அது போயே ஆக வேண்டும். ஏனென்றால் இயேசு தம்முடைய முதுகலை சவுக்கடி வாங்கி விட்டார். You say, Bernard, I cannot walk. மிஸ்டர் பெர்னார்ட், என்னாலே There's நடக்க something முடியவில்லை. wrong with my spine. என்னுடைய தண்டுவடத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை. Jesus paid for any spinal problem. எந்த தண்டுவட பிரச்சனையா இருந்தாலும் இயேசு அதற்கு கிரயத்தை செலுத்தி விட்டார். Oh, hallelujah. Lift ஓ your hands. ஹalleluya, ஹalleluya. You are coming out of that pain. நீங்கள் அந்த வலியை விட்டு வெளியே வருகிறீர்கள். They whipped his back. அவருடைய முதுகிலே அடித்தார்கள். That was the third time he shed the blood. மூன்றாவது முறை இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். My pastor, something happened. ஏதோ ஒன்று நடந்தது. They took him to the cross அவரை சிலுவைக்கு எடுத்துச் சென்றார்கள். and took his hand அவருடைய கையை பிடித்தார்கள். and they nailed his hands. அவருடைய உள்ளங்கையிலே ஆணிகளால் nailed his அடித்தார்கள். hands. ஆணியால் அடித்தார்கள். For your work life. உங்களுடைய கையின் கிரியையின் வாழ்க்கைக்காக. So tonight, ஆகவே இந்த ராத்திரியிலே the work of your hands can be blessed. உங்களுடைய கையின் கிரியைகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய். Because his blood paid for your work. உங்களுடைய கையின் கிரியைக்காக இயேசுவின் இரத்தம் கிரயத்தை செலுத்தி ஆயிற்று. The Bible said வேதம் சொல்லுகிறது, they put his feet together அவருடைய கால்களை ஒன்றாய் and இணைத்தார்கள். nailed his foot. அவருடைய கால்களை ஆணினால் கட்டாவினார்கள். Bernard blessing. பெர்னார்ட் பிளஸிங். I find myself in the wrong place தவறான பாதையிலே என்னை நான் காண்கிறேன். at the wrong time. தவறான நேரத்திலே I find myself walking with the wrong people. தவறான ஜனங்களோடு நடமாட்டம் செய்கிறேன். I walk in sin, பாவத்திலே நடக்கிறேன். in rebellion against God. தேவனுக்கு விரோதமாய் முரட்டாட்டம் பண்ணுகிறேன். I walk நான் நடக்கிறேன், and walk நடக்கிறேன், and walk, நடக்கிறேன். and nothing good comes out of my activities. என்னுடைய கிரியைகளின் நிமித்தம் எந்த ஒரு நன்மையான காரியமும் வருகிறதில்லை. Tonight, இந்த ராத்திரியிலே Tambi, tonight, தம்பி இந்த ராத்திரியிலே, Akka, Amma, tonight, அக்கா அம்மா இந்த ராத்திரியிலே, my brother, sister, listen. என் சகோதர சகோதரனை கவனி. He shed the blood on his foot. அவருடைய கால்களிலே அவர் ரத்தத்தை சிந்தினார். So your work life, your walk life can be blessed. உங்களுடைய நடக்கையின் வாழ்க்கை, உங்களுடைய நடக்கையின் வாழ்க்கை, உங்களுடைய நடக்கையின் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும்படியாய். Tonight, இந்த ராத்திரியிலே the fire of the Holy Spirit is Parishuddha- going to take hold of your foot. பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி உங்கள் கால்களை பற்றி பிடிப்பதாக. And wherever you go, நீங்கள் போகிற இடம் எதுவாய் இருந்தாலும் the power of Jesus will be there. இயேசுவின் வல்லமை அங்கே இருக்கும். The love of God would flow. தேவனுடைய அன்பு அங்கே The பாயும். peace of Jesus would flow. இயேசுவின் சமாதானம் அங்கே The பாயும். wisdom of God will be released. தேவ ஞானம் வெளிப்படும். Every lifestyle of the devil would jump out of anyone. பிசாசனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு தரமும் எந்த ஒரு நபரை விட்டும் குதித்து வெளியேறும். Oh, he anoints your foot with fresh oil tonight. ஓ இந்த ராத்திரியிலே புதுமையான எண்ணெயினாலே அவர் உங்கள் கால்களை அபிஷேகிக்கிறார். And you நீங்கள் would tread upon serpents and scorpions, and nothing by any means can hurt you. சர்ப்பங்களையும்
தேள்களையும் மிதிப்பீர்கள், ஒன்றும் 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 உங்களை சேதப்படுத்தாது. When we walk with the Lord, நாம் கர்த்தரோடு in நடக்கும்போது the light of His word, அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே what a glory He shares on our way. நம்முடைய வழியிலே எத்தனை மகத்துவமான ஒரு மகிமையை, வெளிச்சத்தை அவர் பிரகாசிக்க பண்ணுகிறார். While we do His good will, அவருடைய சித்தத்தை நீங்களும் நானும் செய்யும் போது Jesus abides with us still, இயேசு உங்களோடும் என்னோடும் தங்கி தாவரிக்கிறார். and with everyone who will trust and obey the அவரை word of God. நம்பி அவரை கீழ்ப்படுகிற ஒவ்வொருவரோடும் For God will make a way தேவன் ஒரு பாதை உண்டாக்குவார். where there seems to be no way. பாதை இல்லாத சூழ்நிலையிலே See, because your foot is blessed, உன்னுடைய கால்கள் don't ஆசீர்வதிக்கப்பட்டபடினாலே worry about what the devil is doing. பிசாசு செய்வதை குறித்து கவலைப்படாதே. For the steps of the righteous man or woman are blessed of God. நீதிமானாகிய ஒரு புருஷன் ஒரு ஸ்திரீயினுடைய வாழ்க்கை தேவனாலே, நடைகள் தேவனாலே உறுதிப்படுத்தப்பட்டு ஆசீர்வாதம் பெறும். Who is the righteous? நீதிமான் யார்? My brother and sister, Yes. who has received Jesus Christ as the only Savior, as the only Lord of your life. இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையின் சொந்த இரட்சகராய், சொந்த ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமே இந்த உலகத்திலே தேவனுடைய நீதிமான்கள், நீதிமாட்டிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். Hallelujah. Hallelujah. He has shed His blood. அவர் தம்முடைய ரத்தத்தை Number சிந்தினார். 1 for my body. முதலாவது என்னுடைய சரீரம், Number 2 for my mind. இரண்டாவது என்னுடைய சிந்தை, For my back. என்னுடைய பின் முதுகு, Number 4 நான்கு my hands. என்னுடைய கைகள், Number 5 my ஐந்து foot. என்னுடைய கால்கள், Number 6 ஆறாவது the Bible said வேதம் they சொல்லுகிறது lifted Jesus on the cross. இயேசுவை அவர்கள் சிலுவையிலே உயர்த்தினார்கள். Oh, amma appa thambi, அம்மா அப்பா தம்பி, this is God. இது தேவன், This is the creator of the universe, சர்வலோகத்தின் சிருஷ்டிகராக hanging on the cross. சிலுவையிலே தொங்கினார். And they put a crown of thorns on His head. அவருடைய சிரசிலே முள்முடி வைத்தார்கள். Everybody touch your head. எல்லாரும் உங்கள் தலையை தொடுங்கள். Amma appa, அம்மா அப்பா, tonight இந்த ராத்திரியிலே this head, இந்த தலை, this head இந்த தலை is not carrying a curse ஒரு சாபத்தை சுமக்கவில்லை. because of the crown of thorns. முள் கிரீடத்தின் நிமித்தம் This head of yours உங்களுடைய இந்த தலை is crowned with the glory of God. இப்பொழுது நீங்கள் தொட்டுக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய சிரசும் தேவ மகிமையினாலே முடிசூட்டப்படுகிறது. Place your hand there and begin to thank Jesus. இப்பொழுது உங்கள் ஒவ்வொருடைய சிரசிலும் உங்கள் கையை வைத்து இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பியுங்கள், நன்றி Thank சொல்ல Him. ஆரம்பியுங்கள். Open your mouth and thank Him. வாயை திறந்து நன்றி சொல்லுங்கள். Come on, thank Him. நன்றி சொல்லுங்கள். This mind is going to receive things from the throne of grace in இந்த heaven. சிந்தையானது கிருபாசனத்திலிருந்து தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள போகிறது. The glory of Christ is being released upon your life, my brother and sister, right now. உங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் Hey, hey, மகிமை hey, hey. இப்பொழுது அவிழ்த்து விடப்படுகிறது. The devil is a இப்பொழுது liar. அந்த பிசாசு The பொய்யன், devil is a அந்த liar. பிசாசு பொய்யன். You are the Joseph of your family. நீங்கள் தான் உங்களுடைய குடும்பத்திலே தெரிந்து You are the கொள்ளப்பட்டவர்கள். Esther of your family. நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தின் யோசேப்பு. You are the எஸ்தர். blessing of this இந்த nation. தேசத்தின் ஆசீர்வாதம் You நீங்கள். are the hope of your family. உங்கள் குடும்பத்திற்கு நம்பிக்கை நீங்களே. Where there was disgrace, அங்கே அதைரியம் வரும்போது the grace of Jesus is being poured like liquid fire on your head tonight. இயேசுவின் Hey! கிருபை, இயேசுவின் தயவு ஒரு திரவத்தை போல Hey! உங்கள் சிரசின் மேலே ஊற்றப்படுகிறது. Every curse upon your life is being destroyed by virtue of the anointing of the Holy Spirit right now. Every curse, every curse, every curse, every curse is being destroyed. இந்த ராத்திரி வேளையிலே பரிசுத்த ஆவியின் அபிஷேக அக்கினியினாலே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு சாபமும், ஒவ்வொரு சாபமும், ஒவ்வொரு சாபமும், Yes. ஒவ்வொரு சாபமும் Yes. இப்பொழுது Yes. இப்பொழுது Yes. அழிக்கப்படுகிறது. Yes,
The blood of a lamb is here. ஆட்டுக்குட்டியாருடைய ரத்தம் இங்கே இருக்கிறது. It's flowing like liquid fire. அது திரவ அக்கினியை போல. Wonderful. It's wonderful. அது அற்புதமானது. The blood of Jesus. இயேசுவின் ரத்தம். They put a crown on the head. அவருடைய சிரசிலே முள்முடி வைத்தார்கள். And the Bible said, வேதம் சொல்லுகிறது, on the 7th time, ஏழாவது முறை they pierced his side. அவருடைய விலாவை ஈட்டியால் குத்தினார்கள். 7th time, ஏழாவது முறை the blood came out. ரத்தம் பீரிட்டு பாய்ந்தது. So you can never be alone. நீங்கள் ஒருபோதும் தனிமையா இல்லாதபடி by your side, உன்னுடைய பக்கத்திலே, because of the blood of Jesus. இயேசுவின் விலாவிலிருந்து வந்த இரத்தத்தின் மூலமாய், it's no curses and problems on your side. No, உன்னுடைய ரெண்டு பக்கமும் சாபமும் பிரச்சனையும் இல்லை. it's goodness and mercy. நன்மையும் கிருபையும். it's goodness and mercy. நன்மையும் கிருபையும். The blood has been shed. அங்கே ரத்தம் சிந்தப்பட்டது. Tonight, Amma, இந்த ராத்திரியில் அம்மா, அப்பா தம்பி அக்கா, listen. அப்பா தம்பி அக்கா கவனி. Tonight, இந்த ராத்திரி you might be going through pain. நீ வேதனையினூடாய் போகலாம். discouraged. அதைரியம். You are confused. நீ குழம்பி இருக்கிறாய். Jesus Christ has shed his blood for you. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, உனக்காக, உனக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். So tonight, ஆகவே இந்த ராத்திரியிலே the Holy Spirit பரிசுத்த ஆவியானவர் will be by your side. உன் பக்கத்திலே இருக்கும்படியாய், he has become your helper. அவர் உன்னுடைய துணையாளராய் இருக்கிறார். because of the blood that was shed on the side of Jesus. இயேசுவின் விலாவிலிருந்து பாய்ந்தோடின சிந்தப்பட்ட இரத்தத்தின் நிமித்தம் the Holy Spirit becomes your friend tonight. பரிசுத்த ஆவியானவர் இந்த ராத்திரியிலே உன்னுடைய நண்பராய் மாறிவிட்டார். because of the blood of Jesus shed on his side. அவருடைய விலாவிலே சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்தின் நிமித்தம் he is with you. அவர் உன்னோடு இருக்கிறார். he is with you. அவர் உன்னோடு இருக்கிறார். and you can sing the song. எல்லா இடத்திலும் பாடலை பாடு. it's not by might, பலத்தினாலே அல்ல, it's never by power, பராக்கிரமமும் அல்ல, but by my spirit, என்னுடைய ஆவியினாலே says the Lord. ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். it's never by might, ஒருபோதும் பலத்தினாலே அல்ல, it's never by power, ஒருபோதும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, but by my spirit, ஆனால் என்னுடைய ஆவியினாலே says the Lord. ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். every mountain shall be removed. மலைகள் ஒவ்வொன்றும் பெயர்க்கப்படும். every mountain, ஒவ்வொரு மலைகளும் shall be removed. அகன்று போகும். every mountain, ஒவ்வொரு பர்வதமும் will be removed அகற்றப்படும். by my spirit, says the Lord. என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். lift your hands. எல்லாரும் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். whatever you are trusting Jesus for tonight, இந்த ராத்திரியிலே இயேசுவை எதற்காகவெல்லாம் நம்புகிறீர்களோ, ask him now. அவரை இப்பொழுதே கேளுங்கள். just believe. நம்புங்கள். don't be afraid. பயப்படாதிருங்கள். don't listen to the devil. பிசாசுக்கு செவிக்கொடாதிருங்கள். Jesus is real. இயேசு நிஜமானவர். he's close where you are, அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். and he can do it. அவர் அதை செய்ய he முடியும். can give it. அவர் அதை கொடுக்க he முடியும். can heal you. அவர் அதை சுகமாக்க he முடியும். can lead you. அவர் உங்களை நடத்த he முடியும். can change you. அவர் உங்களை மாற்ற he முடியும். can restore அவர் you. உங்களை திரும்ப பெற்றுக்கொள்ள he முடியும். can heal your அவர் உங்களை heart. சுகமாக்க முடியும். he can provide for you. உங்கள் தேவைகளை அவர் தர he can முடியும். use you. அவர் உங்களை பயன்படுத்த he முடியும். can raise you. அவர் உங்களை எழுப்ப முடியும். oh yes, ask him உண்மை. right now in Jesus name. இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே, Satan, is about time you are off to go. சாத்தானே, நீ புறங்காட்டி ஓட வேண்டிய
உன்னுடைய நேரம் வந்துவிட்டது. The blood is flowing right now. ரத்தம் இப்பொழுது பாய்ந்து கொண்டிருக்கிறது. The blood of Jesus is pouring like rain on this ground. இயேசுவின் ரத்தம் மழையை போல இந்த மைதானம் முழுவதும் பெய்து கொண்டிருக்கிறது. Satan, சாத்தானே, spirit of infirmity, பலவீனத்தின் ஆவியே, spirit of bondage, கட்டுகளின் ஆவியே, in the name of Jesus, இயேசுவின் நாமத்திலே any sickness, எந்த வியாதியும், any disease, எந்த நோயும், any bondage, எந்த கட்டுகளும், spirit of fear, பயத்தின் ஆவியே, witchcraft power, பில்லி சூனிய வல்லமையே, demons, பிசாசே, in the name of Jesus, இயேசுவின் நாமத்திலே the fire of God தேவனுடைய அக்னி takes hold of you. உங்களை பற்றி பிடிப்பதாக. Demons, பிசாசே, witchcraft, பில்லி சூனியமே, spirit of infirmity, பலவீனத்தின் ஆவியே, bondage, அடிமைத்தனமே, in the name of Jesus, இயேசுவின் நாமத்திலே diseases, நோய்களே get out. வெளியே போ. Everybody lift up your hands. எல்லாரும் உங்களுடைய கைகளை உயர்த்துங்க. Sing the song. அந்த பாடலை பாடுங்க. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Sing it out of God. Hallelujah, Hosanna. Love you, Jesus. Hallelujah, Hosanna. Come on, as they manifest, bring them to the stage. Hallelujah, Hosanna. Sing it out of God everywhere. Hallelujah, Hosanna. We worship you, Jesus. Sing it. Hallelujah, Hosanna. Come on, let your hands stand. Hallelujah. King Jesus, we love you, Lord. Hallelujah, Hosanna. The fire of God is touching people right now. The fire of Jesus is touching people right now. Hey, hallelujah. Come on, bring them, bring them. Jesus, Jesus. Satan, Satan, get out, get out, get out. Bye-bye, bye-bye, devil. Witchcraft, witchcraft, witchcraft. Demons, demons, demons. Come out, bye-bye. Spirit of bondage, get out, 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 in the name of Jesus. Lift your hands everywhere. எல்லா இடத்திலும் உங்கள் கைகளை உயர்த்துங்கள். Every demonic force in your family, உங்கள் குடும்பத்தில் உள்ள அத்தனை சாத்தானுடைய சக்தியும், every satanic power in your family, உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு சாத்தானின் வல்லமையும், that thing is going to wave goodbye tonight. ஒன்றும் தங்க போகிறதில்லை. இன்றைக்கே அது போய்விட போகிறது. Sicknesses are being healed right வியாதிகள் now. இப்பொழுது சுகமடைந்து கொண்டிருக்கிறது. Diseases are leaving and waving goodbye. நோய்கள் இப்பொழுது குட்பை சொல்லி போய் கொண்டிருக்கிறது. The spirit of infirmity is bowing to the name of Jesus. பலவீனத்தின் ஆவிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்திற்கு பணிகிறது. Satan, சாத்தானே, Satan, சாத்தானே, demons, பிசாசே, devil. பிசாசே, You know I don't come in my name. என்னுடைய பெயரிலே நான் வரவில்லை என்று உனக்கு தெரியும். I come in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே நான் வருகிறேன். Satan, you will obey me. சாத்தானே, நீ எனக்கு கீழ்ப்படிந்தே ஆக Devil, வேண்டும். you will obey me. பிசாசே, எனக்கு கீழ்ப்படி. Come out of my sister. என்னுடைய சகோதரியை விட்டு வெளியே Come வா. out of my brother. என்னுடைய சகோதரனை விட்டு வெளியே வா. Every disease, எல்லா நோயும், every sickness, எல்லா வியாதியும், bye-bye. Bye-bye. Get out of that body. அந்த சரீரத்தை விட்டு வெளியே In the வா. name of Jesus. இயேசுவின் நாமத்திலே. Jesus. இயேசுவின் நாமத்திலே. Look at this. Look at this. இதை பாருங்கள். All of you. எல்லாமே Not one left. ஒண்ணு கூட இருக்க கூடாது.
Bye-bye. Get out. வெளியே போ. Bye-bye. 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 Let's give Jesus the glory. இயேசுவுக்கு மகிமை செலுத்துங்கள். Look at that brother. அந்த சகோதரனை பாருங்கள். Precious brother. விலையேற பெற்ற சகோதரன். Precious brother. விலையேற பெற்ற சகோதரன். Satan has kept this brother bound for சாத்தான் many years. இந்த சகோதரனை ஆண்டுகளாக கட்டி வைத்திருக்கிறார். There is 90 demons in him. 90 demons working in his life. இந்த சகோதரனிடத்திலே 90 பிசாசுகள் இருக்கிறது. You see, when I mention the number, the demons will respond. நன்றாய் கவனியுங்கள். நான் லக்கத்தை சொல்லும்போது 90 என்று சொல்லும்போது பிசாசு அங்கே பதில் கொடுக்கிறது. Say the blood of Jesus. இயேசுவின் ரத்தம் திரும்ப சத்தமா சொல்லுங்க. The fire is here. அக்கினி இங்கே இருக்கிறது. When you say the blood, the demons cannot stand. இயேசுவின் ரத்தம் சொல்லும்போது பிசாசு நிற்க முடியாது. Bye-bye. Get out. Bye-bye. 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 Satan, சாத்தானே, demons, பிசாசுகளே, bye-bye. bye-bye. Get out, all of you. எல்லாமே வெளியே வா. Get out. வெளியே வா. They are leaving. They are leaving. அவர்கள் போயிண்டன. ஒன்றதாய் போகிறது. Get out of his life. எல்லாமே போ. Bye-bye. 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 Loose. விட்டு. Get out. All of வெளியே you. போய். Not one left. ஒண்ணு கூட இருக்க கூடாது. Not one left. 90 போய் ஆவணும். Give Jesus the glory. இயேசுவுக்கு மகிமை செலுத்துங்க. This is a demon that drinks blood. இது இரத்த காட்டேரி பிசாசு. Human blood. மனுஷ இரத்தத்தை குடித்த இரத்த காட்டேரி பிசாசு. Precious sister. நல்ல ஒரு சகோதரி. See, like a snake. பாம்பை போல. She's moving like a snake. அவர்கள் ஊறுகிறார்கள். It is not the sister. அது சகோதரி அல்ல. It's the demons in her. அவளுக்குள்ள இருக்கிற பிசாசு. Witchcraft power. பில்லிசூனிய ஆவி. For many years. அநேக ஆண்டுகள். They have lived in her. இவளுக்குள்ளே வாசம் They செய்தது. have destroyed many people's lives. அநேகருடைய வாழ்க்கையை அழித்தது. But tonight, ஆனால் இந்த ராத்திரி those demons are arrested by the power of the Holy Ghost. பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே இந்த Cannot function பிசாசுகள் anymore. கைது செய்யப்படுகிறது. You stop. Stop there. Right there. Stop there. நிறுத்துங்க. Yes, stop. நில்லு. See, she stopped. பாருங்க நின்னுச்சு. Demons listen to you as a child of God. தேவ பிள்ளையா உங்களுக்கு பிசாசு கீழ்ப்படியும். Satan, சாத்தானே, goodbye. goodbye. Bye-bye. All of Bye-bye. you. Not one left. எல்லாமே போட்டோம். எல்லாமே போட்டோம். வெளியே வா. You know Bernard blessing will not come in his name. பெர்னார்ட் I பிளெஸிங் come அவருடைய in the பேர்ல great வரல. name of Jesus. இயேசு என்ன பெரிய நாமத்துல வந்திருக்கிறேன். And you will recognize the authority on my life. All of you get out. என்னுடைய Bye-bye. வாழ்க்கையின் அதிகாரத்தினை அடையாளம் கண்டு Get out, வெளியே all of you. போ. All of you. எல்லாமே போ. Not one left. ஒண்ணு கூட இருக்க கூடாது. Not one left. ஒண்ணு கூட இருக்க கூடாது. Not one left. ஒண்ணு கூட மீதி Get இருக்க out. போ. Get out. போ. Bye-bye. Bye bye. Look at this. இதை பாருங்கள். This is the brother God talked about. தேவன் என்னோடு காண்பித்து குடித்த சகோதரன் இவர்தான். Precious brother. விலையேறப்பட்ட சகோதரன். Very precious. மிகவும் நல்ல ஒரு சகோதரன். Satan, you cannot stand the fire tonight. சாத்தான் இந்த அக்கினிக்கு நீ இன்றைக்கு நிற்க முடியாது. You see, I want a little child to come. A little child. ஒரு சின்ன பிள்ளை இங்கே கூட்டிக் கொண்டு வாருங்க. See, that's the sister God is setting free. That's the sister God talked about right there. They are bringing her. பின்னாலே ஒரு சகோதரி சொன்னேனே அவர்கள் இப்பொழுது முன்னாலே கொண்டு வருகிறார்கள். Bring me a little child. Somebody bring me your son. ஒரு சின்ன பையனை கூட்டிட்டு வாங்க. பயப்படாம கூட்டிட்டு வாங்க. The Bible says God has placed power in the mouth of children. சிறு பிள்ளைகள் மேலே தேவன் வல்லமை கொடுத்திருக்கிறார். Power in the mouth of children. சிறு பிள்ளைகளுடைய வாயில் வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. I want you to say this. Listen, Jesus is in you. Have you received Jesus? Yes, you have received Jesus. Yes. Now, I want you to know you have power.
Jesus has given you every power that will cause every demon, every witchcraft, every demonic satanic spirit will bow to you. Now look here. Now say to the devil, say, devil, bye-bye. And it will go. Every demon in him will go. Devil, bye-bye. Bye-bye. Bye. Bye-bye. Today. Sattama solle, bye-bye nu solle. Solle, sattama solle, bye-bye solle. Give the Lord the glory. கர்த்தருக்கே மகிமை செலுத்துங்கள். Look at this. இதை பாருங்கள். Precious sister. விலையேறப்பெற்ற சகோதரி. I was about to pray for your healing. உங்களுடைய சுகத்திற்காக நான் ஜெபம் பண்ண வேண்டும். Trusting Jesus to heal you. இயேசுவை இயேசு உங்களை சுகமாக்கும்படி நம்புங்கள். I saw in the spirit. நான் ஆவியிலே கண்டேன். 2 serpents like a cobra. 2 cobra serpents, cobra. Right there on the left. எனக்கு பின்னாலே தொலை தூரத்திலே 2 நல்ல பாம்பு படம் எடுத்து வந்ததை நான் கண்டேன். Just rising above the people. அந்த ஜனங்கள் மேலே எழுந்து வந்ததை நான் கண்டேன். Very small sister. சாதாரண ஒரு சின்ன வயசு பொண்ணு. But loaded with strong demons. ஆனால் பிசாசின் பலத்த சக்திகளினாலே நிறைந்த ஒரு பெண். Little child. இந்த சின்ன பிள்ளை. But she was controlling. She wants to control those around in that area. She wants to control. அவள் There's a spirit. There's a demon. அவளுக்குள்ளே இருந்த பிசாசு நான் சொன்ன தொலை தூரத்திலே மரத்தடி வட்டாரத்தில் உள்ள அத்தனை பேரையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருந்த காட்சியை நான் கண்டேன். This thing has been there for many years. இந்த சூழ்நிலை அநேக ஆண்டுகள் இந்த பிள்ளையின் மேலே இருந்தது. The Holy Spirit tells me at age 4 years, from 4 years, those demons have been operating in her life. பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், இந்த பிள்ளைகளிடத்திலே இப்பொழுது நீங்கள் காண்கிற பிசாசின் சேட்டை அவள் 4 வயதாய் இருக்கும் போதிலிருந்து அவளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா. That is why you need the power of the Holy Spirit. ஆகவேதான் பரிசுத்தாவின் வல்லமை உங்களுக்கு தேவை. Your children need the fire of God. உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவ அக்கினி தேவை. She was in the classroom. அவள் வகுப்பிலே இருந்தாள். With other children. மற்ற பிள்ளைகளோடு. Demons are still coming out. Another sister is being set free right now. பிசாசுகள் விடுதலையாகிறது. இன்னொரு சகோதரி வருகிறாள் பாருங்க. Oh, give Jesus the glory. I tell you. இயேசுவுக்கு மகிமை. Give Jesus the glory. இயேசுவுக்கு மகிமை செலுத்துங்கள். Satan, சாத்தானே, get out of my வெளியே போ. Get out of my daughter. என்னுடைய மகளை விட்டு வெளியே போ. Bye-bye. Bye-bye. And right now, இப்பொழுதே be filled with the Holy Spirit. பரிசுத்தாவினாலே நிறை. Be filled with the Holy Ghost. பரிசுத்தாவினாலே நிறை. When the fire of God falls, demons cannot stay with you. பிசாசு நடுங்குகிறது. When the fire, when the Holy Spirit comes, demons will go. பரிசுத்தாவி வரும்போது பிசாசு போக வேண்டும். Bye-bye. Bye-bye. Get out. வெளியே போ. Hasta la vista, devil. It's over. முடிந்தது. My sister is free. சகோதரி விடுதலையானாள். Cannot live in her again. இப்பொழுது வர முடியாது அவளிடத்தில் திரும்ப. This daughter of Abraham is set free. ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவள் விடுதலையானாள். Jesus. Bye-bye. 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 Satan, it's over. சாத்தானே, உன் கதை முடிஞ்சது. Get out of this body. இப்பொழுதே you are free right now. நீ விடுதலையானாய். Loose. Get out. வெளியே வா. You are free tonight. Out. வா வெளியே. My God, look at this. இதை பாருங்கள். Get out. Get out of it. வெளியே போ, வெளியே போ, Out of it. எல்லாமே வெளியே போ. Bye-bye. Bye-bye.
I pray right now. இப்பொழுதே நான் You ஜெபிக்கிறேன். want to give your life to Jesus. உங்களுடைய வாழ்க்கையை இயேசு கொடுக்க Lift விரும்புகிறீர்கள். your hands and pray this prayer with me. உங்கள் கரங்களை உயர்த்தி இந்த ஜெபத்தை என்னோடு ஜெபியுங்கள். Pray this prayer with me. இந்த ஜெபத்தை என்னோடு ஜெபியுங்கள். Lift your hands, pray that prayer. இந்த ஜெபத்தை கையை உயர்த்தி சொல்லுங்க. You want to give your heart to Jesus. உங்களுடைய இதயத்தை இயேசு கொடுக்க விரும்புறீங்களா? He loves you. அவர் உங்களை நேசிக்கிறார். Give him your life. உங்கள் வாழ்க்கையை அவருக்கு கொடுங்க. Pray this prayer. இந்த ஜெபத்தை சொல்லுங்க. Say, Jesus. இயேசுவே சொல்லுங்க சத்தமா. Jesus. இயேசுவே Tonight இந்த ராத்திரியிலே I am yours. நான் உம்முடையவன். Again. மீண்டுமாய் சொல்லுங்கள். இந்த ராத்திரியிலே நான் உம்முடையவன். Jesus. இயேசுவே Save me. என்னை ரட்சியும். சத்தமாய் சொல்லுங்கள். Jesus. இயேசுவே Save me. என்னை ரட்சியும். Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. Thank you, Jesus, இயேசுவே உமக்கு நன்றி. for saving me. என்னை ரட்சித்ததற்காக. Amen. ஆமென். What is happening This here? is amazing. You came down to New Life AG Church in May. New Life AG Church In May, in May. and you prayed for her. She was declared with terminal cancer, rectum cancer. She was declared with terminal cancer. Yes, and all hope was lost. The doctor said, you will not live, you will die. The doctor said she would die. She will die. Jesus. This sister came with tears in May, and you prayed over her. You laughed over it and said, I say in the name of Jesus, you will live. And she went back and found that the cancer was completely healed. Cancer disappeared. Completely healed. Hallelujah! The time that the doctor gave her for living in this world has gone, and she is still alive by the grace of God. Hallelujah! Give Jesus the glory. மே மாதம் பெர்னார்ட் பிளெஸிங் அவர்கள் நியூ லைஃப் ஏஜி சர்ச்சுக்கு வரும்போது இந்த சகோதரி புற்றுநோய் முற்றின நிலையிலே அங்கே ஆராதனைக்கு வந்தார்கள். டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள், இனி அவள் பிழைக்க மாட்டாள், மரித்து போவாள். பெர்னார்ட் அவளை பார்த்து புன்முறுவல் பூத்து சிரித்து, நீ சாக மாட்டாய், பிழைப்பாய், அடுத்த தடவை சென்னைக்கு வரும்போது மேடையிலே சாட்சி சொல்லுவாய் என்று சொன்னார். அந்த நாள் இந்த நாள் அவள் பிழைத்து விட்டாள். Hallelujah! Hallelujah! Holy Spirit, let your fire fall on my sister. Anoint her and use her to bring healing to many sick people. Receive the touch of God. Loose the power of Christ on your life. Brings liberty to many. Father, we thank you for this miracle. Only Jesus can do this. இயேசு மட்டுமே இதை செய்ய முடியும். கரகோஷம். Hallelujah! Hallelujah! God bless you, Amma. தேவன் உங்களை What is ஆசீர்வதிப்பார். happening, Pastor John? Quickly. Pastor John, What என்ன is நடக்கிறது? happening? Prophet, this dear sister, from the 2nd of this month, From the 2nd of the month. she had terrible pain on her left knees, Yes. and it was swollen. It was swollen. Yes. And she had terrible pain on her back because the nerve was also twisted. The nerve was twisted. Yes. Doctors proved it. Yes. Doctors proved it. For how long? From the 2nd till yesterday, I came From the 2nd till yesterday. and the knee was swollen and Knee was swollen. I could not move out of my bed. I couldn't move. Couldn't move out of your bed. Excruciating pain. Yes. And what happened, Pastor John? And yesterday, as you were praying and you said, come out of the tomb, she heard a sound like the muscle twitching on her thighs, and she says the pain left her, and the swelling was no longer there, and she's able to walk by herself. But you are able to walk by yourself. Let's give the Lord the glory. Lift up your hands, Father. கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். Jesus. Anoint her, Lord. Use her for your glory. The power of God is on your life, sister. Never the same. What is happening here? Prophet, this is the sister that you called up on the stage sometime back, and she came right from the near the tree. She was at the tree. Yeah, and you called her, and you said, you prophesied, you said, there's a girl there, you bring her with a cobra. This is the sister. A 3 girl years. with a cobra. Yeah. I said that. Yes, yes, yes. And 3 years she has been tormented by these evil spirits. For the past 3 months,
She has been coming to the church, and today the Lord has completely delivered her of all the witchcraft. Let's give the Lord glory. இயேசுவுக்கே மகிமை செலுத்துவோம். Holy Spirit, fill her. Use it. What's happening here, John? Prophet, this dear sister is a doctor by profession. She's a doctor by profession. Yes. Yes. I couldn't hear by the right ear. It was blocked for some reason or the other. I couldn't hear. They did the primary test. Nothing seemed to be abnormal with it. So I was asked to go in for an audiogram and a CT if needed later on. But today as I was like worshipping, I saw something really ugly go out and it just popped open. There's nothing wrong. It just popped open. It just popped open. Let's give Jesus the glory. This is a doctor. This is a doctor. You are a doctor by profession. Yes. What's your name? Suji. Fiji. Jesus heals doctors, you know. இயேசு மருத்துவ நிபுணர்களை சுகமாக்குகிறார். Lift up your hands, Father. Now, sister, listen to what God is saying. You are trusting God to give you wealth to build a hospital. You want to own your own hospital, sister. Say of the Lord unto you, it shall be fulfilled. God is going to lead you to two individuals. One person is going to lead you to a land that God will give you the finances to buy. The land is way outskirts the city. It's outside the city. But God says, don't be moved by what is around the land. If you buy the land, God said, I will move corporations into that area, and that area will develop so fast. But you will build that hospital, and share the Lord, I'll give you the finances, the wisdom to manage it, and many lives will be healed and delivered, and also helped to be prevented from diseases. Many children that have no hope will find hope there, not only coming to be healed in their body, but say of the Lord, these children will come and be taught of the ways of the Lord. There is a hospital, there is a chapel there, ministers are coming in 24 hours to pray for the patient. This is the word of the Lord. Forever His word is settled in heaven and settled on you tonight. Let's give the Lord the glory. Fire upon her life, oh God. What's happening? This Man is of God. Brother Franklin, and he is here with severe pain on both the shoulders. He cannot lift his hands up at all. Both the shoulders. Both the shoulders. I had problem with my shoulders. When I came here, I was not able to lift up my hands even till this much. Couldn't lift up your hand even this much.